இப்படி போஸ் குடுக்குறேன். இந்த சமூகத்துக்கு அறிவு கம்மின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? பசங்களுக்கு அறிவு கம்மி. அவனுங்களுக்கு அவனோட வாழ்க்கைய பத்தின எதிர்கால சிந்தனை இல்ல. அவனோட வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானதுன்னு அவனுக்கு தெரியல. முட்டாளா இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்குமே அறிவு கம்மின்றது. நீங்க எப்படியோ அண்ணாந்து பார்க்குறப்ப கடவுள் வருவாரா? எந்த கடவுள் வருவாரு? எங்கேயும் கடவுள் வரமாட்டாரு. நான் இந்த மாரி ஃபோட்டோ போஸ் குடுத்தா என்னோட புக்ஸ் எல்லாம் விக்கும்னு தானே நீங்க ஆசைப்படுறீங்க. அதெல்லாம் விக்காது. பொதுவா மக்கள் புக் வாங்கி படிக்கிற அளவுக்குலாம் பொறுமைசாலியே இல்ல. அதனால தான் அவங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வீடியோ மூலமா ஏதாவது சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா கேட்கலான்னு தான் நெனைக்கிறாங்களே தவிர, புக் எடுத்து இப்ப என் வயசுக்கே புக் எடுத்து திறந்து பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்ல. நான் அந்த வீடியோ பேசிட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வரணும். நெறைய வேலை இருக்கு. நெறைய மக்களுக்கு நெறைய வேலை இருக்கு. உங்கள மாதிரி எல்லாருக்குமே எல்லா மிஷினும் இருக்கா வீட்ல? வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி எல்லாமே இருக்குது. அவங்க எத்தனையோ பேரு புக்ஸ் படிக்கிற பழக்கமே கிடையாது. உங்க புக்க வாங்கி படிக்கணும்னா, நீங்க என்ன பண்ணா படிப்பாங்க சொல்லுங்க? எங்களுக்கு உடம்ப விட்டு போகுது. நான் என்ன சொல்றேன், எந்த பிரச்சனைக்கும் வந்து தண்டனைங்கிறது ஒரு 50% தான். 100% ஒரு தீர்வுனா, மனுஷனோட மனசுல தன்னோட வாழ்க்கைய பத்தி ஒரு மதிப்பு இருக்கணும். இப்ப என் மேல எனக்கு மரியாதை இருக்கணும் முதல்ல. என்ன நெறைய பேர் கவனிக்கிறாங்கன்னு நான் நெனைக்கணும். அதுபோல அந்த பையனும் நெனைக்கணும். நம்மள நெறைய பேர் கவனிக்கிறாங்க, நம்மள மதிக்கிறாங்க, நம்ம சரியான பாதையில போணும் அப்படின்னு அவன் நெனைக்கணும்ல. நம்மலாம் ஒருத்தனையும் மதிக்கல. நம்ம என்ன செஞ்சா என்ன? அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு நீ வந்து அந்த பொண்ண காதலிக்கலாம். சரி ரிஜெக்ட் பண்ணா பரவால்ல. இன்னொரு பொண்ண காதலிக்கலாம். அது இந்த பாலியல் பலாத்காரம்ன்றது அது எவ்வளவு அசிங்கமானதுன்னே அவனுக்கு புரியலையே! அது எப்படி எந்த காக்கா, குருவி, விலங்குகள் போயிட்டு பலாத்காரம் பண்ணுது? நம்மளுக்கு எவ்வளவு நம்மளுக்கு போலீஸ் இருக்கு, ஜெயில் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுமே அவன் ஏன் பண்றான்னா, அவனுக்கு அவனோட உடம்ப பத்தியே அவனுக்கு மரியாதை இல்ல. நம்ம இப்படி பண்றோமே, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பண்றது? நமக்கு யார் பொண்ணு குடுப்பா? அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இவன் தண்டனையிலிருந்து தப்பிச்சிடுறான். அவனுக்கு ஒரு பொண்ணு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ண வளர்க்குறப்போ அவனுக்கு எவ்வளவு குற்ற உணர்வு வரும் தெரியுமா? அத ப இதுதான் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கூல்ல போயிட்டு அந்த 5 சப்ஜெக்ட்ட படிக்கிறது, வீட்டுக்கு வர்றது, சினிமா பார்க்கறது, திங்கிறது, தூங்குறது. இப்படி இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த ஸ்கூல் லைப்ரரிலயாவது ஒரு நல்ல புத்தகங்கள், நல்ல கதைகள பசங்களுக்கு குடுத்து, ஒரு மனச மேம்படுத்தணுன்ற எண்ணம் கிடையாது. நான் படிச்ச ஸ்கூல்ல வருஷத்துக்கு 1 புக் தான் குடுப்பாங்க. நான் 12த் படிக்கிறப்போ, அந்த அந்த லைப்ரரியன் தான் மியூசிக் டீச்சர். அந்த மியூசிக் கிளாஸ் நடக்கிறப்போ லைப்ரரியில உட்காந்து தான் நாங்க பாட்டு படிச்சுக்கிட்டோம்.